வணக்கம். அபிராமி பட்டர் அருளே அபிராமி அந்தாதி பாடல் 3. அறிந்தேன் எவரும் அறியாமரே அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே விரிவி பிரிந்தேன் நீ அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே. இந்த பாடல் குடும்பம் செழிக்க கவலைகளிலிருந்து விடுபட என்ற தலைப்பு. கவலைகளிலிருந்து எப்படி விடுபடுவது? கவலைக்கு மருந்து இருக்கா? மருந்து கடையில் போனால் மருந்து கிடைக்குமா? இல்லை ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் போயிட்டு 2 கிலோ சிரிப்பு 2 கிலோ சந்தோஷம் கொடுங்கன்னு வாங்க தான் முடியுமா? ஏன்னா ஸ்வீட் கொண்டாடுன்னு சொல்கிறாங்களே. ஸ்வீட் சாப்பிட்டா கவலையெல்லாம் தீந்துருமா? சிரிப்பு வந்துடுமா? சந்தோஷம் வந்துடுமா? நிரந்தரமாக கிடைக்குமா? அப்படியே ஸ்வீட் சாப்பிட்டாலும் தெரியல. ஹெல்த்தினஸ், ஹாப்பினஸ் கடையில் வாங்குகிற பொருள் இல்லை. அப்போ அது எங்கே கிடைக்கும்? கொடு இன்பம் என்று அழைக்கும் குடும்பத்தில் கிடைப்பது சந்தோஷம், மகிழ்ச்சி. இவற்றால் உடல் நலம், ஆரோக்கியம். இப்படி இன்பம் கிடைக்கும் குடும்பத்தில் கவலை ஏற்படுகிறது. கவலை தீர இந்த பாடல். எப்படி கவலை வருகிறது? பசி, பிணி, வறுமை, கடன், நண்பர்களிடம் சச்சரவு, உறவினர்களிடம் சச்சரவு, பொறாமை, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். கவலை வந்தால் ஒரு சிலர் வேலை ஷாப்புக்கு போயிடுவாங்க. எல்லாரால முடியாது அந்த ஷாப்புக்கு போக. அவங்க கவலையை மறந்து கொஞ்ச நேரம் இருப்பாங்க, திரும்பவும் கவலை வந்துடும். மேலே மேலே தவறு செய்வார்கள். சந்தோஷத்தை எங்கே தேடணும் அப்படின்னா, அபிராமி பட்டர் சொல்கிறார், அறிந்தேன் அம்பிகையின் திருவடி. அறிந்தேன். சென்ற பாடலில் அவளே துணை என்றார். அவளே தொழும் தெய்வம். இவ்வுலகை ஈன்ற தாய், காக்கும் தாய் என்று அறிந்து கொண்டோம். அழுக்கான அறையில் பொருள்களும் அழுக்காகத்தான் இருக்கும். மனம் ஒரு அழுக்கான அறை என்று வைத்துக்கொண்டால் அதில் போடப்படும் பொருள்களும் அழுக்காகத்தான் இருக்கும். அப்போ மனம் அழுக்கானால் வாழ்க்கையே அழுக்காக போகும். புத்தி எல்லாம் அழுக்காக போகும். மெய்ப்பொருள் என்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொருள் என்ன தன்மையதாயினும் எத்தன்மையதாயினும், எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வள்ளுவர் சொல்கிறார். எந்த தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அம்பிகை தான் மெய்ப்பொருள்னு சொல்கிறார். தெரிச்சு போச்சு. அம்பிகையின் திருவருள் இருந்தால் அறிய வேண்டியவற்றை அறியும் திறம் வரும். அதுக்கும் அம்பிகையின் திருவருள் வேண்டும். அம்பிகையை விழித்துணை என்று அறிபவர்கள் ஒரு சிலர். அம்பிகை தான் துணைன்னு அப்படின்னு நினைக்கிறது ஒரு சிலர் தான். அப்போ மற்றவர்களுக்கெல்லாம் அறியாமறையை நான் அறிந்து கொண்டேன், செறிந்தேன் உனது திருவடிக்கே என்கிறார் பட்டர் சுவாமிகள். அறிந்ததின் பயனாக உந்தன் திருவடி பற்றினேன், உனது திருவடியே சரணம் என்று பொருந்தினேன் என்கிறார். செறிந்தேன் உனது திருவடிக்கே. அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே. ஒரு ரகசியம் தெரிஞ்சு போச்சு. அது அன்னியோட திருவடி தான். அந்த திருவடியிலே நான் பொருந்தி விட்டேன் என்று சொல்கிறார். திருவே வெறுவி பிரிந்தேன். வெறுவி பிரிந்தேன்னா அஞ்சி பிரிந்தேன். அப்படியே பிரிந்தேன் என்பது இங்கே எதுகை காரணமாக, எதுகை நோக்கி இடையினம் வல்லினமாக வல்லினரா வந்திருக்கிறது. எதுகை காரணமாக பிரிந்தேன் என் நண்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால். வெறுவி பிரிந்தேன், அஞ்சி விலகிவிட்டேன். யார்கிட்டேருந்து அஞ்சி விலகிவிட்டேன்? வெறுவி பிரிந்தேன் நீ நண்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் உன்னுடைய திருவடியே சரணம் என்று பொருந்தினேன். உன்னுடைய திருவடி சரணம் என்று நான் பொருந்திவிட்டேன். மற்றவர்கள் விழுத்துணை என்று அறியாதவர்கள் எப்படி? கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்கிறார் வள்ளுவர். படிச்சுட்டா போருமாங்க? வாளறிவன் நற்றால் தொழார். கடவுளுடைய திருவடியை தொழாதவன் படித்தும் பயனில்லை என்கிறார்.
நாம் அறிந்து கொண்டோம் அவள்தான் விழுத்துணை என்று. அவள் திருவடியை பற்றி கொண்டோம், பொருந்திவிட்டோம். அவள் வேதஸ்வரூபி. எல்லையில்லா வேதத்தை யாராலும் அறிய முடியாது, ஆனால் உணரலாம். அம்பிகை வேதத்தின் பொருள். உன்னுடைய திருவடியை நான் பற்றி கொண்டேன் அம்மா. உன்னுடைய அன்பர்களின் பெருமையை எண்ணி வழிபடாதவர்கள், நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் தீவினை மிக்க நெஞ்சம் படைத்தவர்கள், மறிந்தே விழும் நரகுக்கு, குப்பர் விழும் நரகத்துக்கு உறவானவர்களும் துர்ச்சனர்கள். அதாவது மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே, அதை தான் சொல்கிறாங்க. நரகத்து உறவானவர்களும் துச்சனர்களை கண்டு அஞ்சி விலகினேன், அதுதான் வெறிவி பிரிந்தேன் என்கிறார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர் உறவு களவாமை வேண்டும் என்கிறார் ராமலிங்க சுவாமிகள். அதுபோன்று தீவினை மிக்க நெஞ்சம் படைத்தவர்கள், குப்பர் விழும் நரகத்துக்கு உறவானவர்கள், துர்ச்சனர்களை கண்டு அஞ்சி விலகினேன் என்கிறார் இப்பாடலில். நான் வெறும் அறியாமறியை அறிந்தேன் என்றும் நின் திருவடிக்கே செறிந்தேன் என்றும் சொன்னேனே. என் அளவில் எத்தனை முயற்சிகள் இருந்தாலும் அம்மா உன்னுடைய திருவருளும் அதற்கு துணை செய்ய வேண்டும். என்னுடைய திருவடிக்கே செறிந்தேன் என்று சொன்னேனே, என் அளவில் எத்தனை முயற்சிகள் இருந்தாலும் உன்னுடைய திருவருளும் அதற்கு துணை வேண்டும், துணை செய்ய வேண்டும். அம்மா நீயே விழுத்துணை. நீ எப்போதுமே என் உள்ளத்தே நின்று அருள் புரிய வேண்டும். அம்மா நீயே என் நான் தொழும் தெய்வம் என்று அன்னையிடம் சுவாமிகள் விண்ணப்பித்து வேண்டுகிறார். தேங்க்யூ.